நான் உங்கள் விவசாய தோழன். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சாகுபடியை தான் பார்க்க போகிறேங்க. இது பார்த்திங்கன்னா செடி வச்சு 1 இயருக்கு மேலே ஆகுது. இது பார்த்திங்கன்னா செடி 1 இயருக்கு மேலேனா 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தோட்டம் செடி க்ரோத்தே இல்லாமல் இருக்குது. அதை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் ஃபெர்டிலைசர் வைக்காத காரணம் தான். உரம் வைக்கணும். உரம் வச்சா மட்டும்தான் க்ரோத் வரும். உரம் வைக்கிறது பார்த்திங்கன்னா அளவாக தான் வைக்கணும், அதிகமாகவும் வைக்கக்கூடாது. நாம் இப்போ பார்த்திங்கன்னா உரம் வைக்கிறதுக்காக ஃபீல்டை ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா செடிக்கு பக்கத்தில் இந்த குழி நோண்டுறது எதுக்காகனா உரம் அதில் போட்டு மண் மூடணும். அது நாம் கரெக்டாக குழி வெட்டணும். அது பார்த்திங்கன்னா செடிக்கு பக்கத்தில் 1/2 அடி 1 அடி தள்ளி தான் நம்ம பார்த்திங்கன்னா குழி வெட்டணும். நாம் பக்கத்தில் வெட்டிட்டுங்க அப்படின்னா உரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உரம் ஈட்டு இருக்கிறதுனால செடி செத்துரும். சாகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 அடி தள்ளி நாம் குழி நோண்டி அதில் உரம் வச்சுட்டு மூடி விடணும். மண்ணை மூடிட்டுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த செடி எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு க்ரோத் வரத்துக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெக்னீஸ் சல்பேட்டு, ஜிங்க் சல்பேட்டு, IPL கூட 20-20-0-13, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்திங்கன்னா லிக்விடும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 kg பேக்கில் வருது, பேக்கில் கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சிங்கில் இருக்குது. அந்த மாதிரி கலந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா செடி க்ரோத் நல்லா இருக்கும். செடி மஞ்சள் வராது, நல்லா க்ரோத்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.